அனைவருக்கும் வணக்கம். ஹைகோர்ட் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழக அரசின் உயர் நீதிமன்ற அந்த பணிக்கான அந்த தேர்வு அறிவிப்பான வெளியாகி இருக்கிறது. இது வந்து 4 வகையான போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு மாணவர்கள் ஒன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஒன்றுக்கும் 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். இதுக்கு சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான், குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. அதனால் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழ் மீடியத்தோடு வச்சு இதை அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன தடவை நடந்தது. இந்த 4ல் 2 போஸ்டிங் வந்து ஒன்று டைப்பிஸ்ட், ஒன்று செராக்ஸ் ஆப்ரேட்டர். இது ஒன்றுக்கும் 500 ரூபா பணம் கட்டுறதுனால நிறைய பேர் வந்து இதை வந்து ஏதாவது ஒன்று மட்டும் எது அதிகமான போஸ்டிங் இருக்கோ அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் பண்ணும்போது இப்படி எல்லாருமே அதிகமான போஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு குறைவான போஸ்டிங் உள்ளதை வந்து பண்ணாமலே விட்டுருந்தாங்க. அப்படி போன தடவை ஒரு பொண்ணு நம்மகிட்ட நல்லா படிக்கிற பொண்ணு ஒரு போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தது. இன்னொருபடி சரஸ் ஆப்ரேட்டருக்கு உள்ளது பண்ணலை. அந்த பொண்ணை விட குறைவாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய, பொதுவாக இங்குள்ள டெஸ்ட்டில் நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் குறைவாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய பல பெண்கள் அதில் அவங்களுக்கு வேலை கிடச்சிட்டு, பல மாணவிகளுக்கு வேலை கிடச்சிட்டு, அந்த மாணவிக்கு அதில் வந்து அப்ளை பண்ணதுனால அந்த வேலை கிடைக்கல. ஏன் அப்ளை பண்ணலைன்னு கேட்கும்போது அவங்க வந்து 500 ரூபா இல்லை சார், அதனால் அப்ளை பண்ணலை அப்படின்னாங்க. ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் 2 வீலர் வச்சுருக்கீங்க, செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, மற்ற தேவையில்லாத ஐட்டங்கள்லாம், அதாவது லக்ஸரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது எப்படியாவது பணத்தை புரட்டி எல்லா போஸ்டிங் உங்களுக்கு எதுக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிளான போஸ்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து வேலை கிடைக்கும். இல்லை என்றால் இந்த 500 ரூபாயினால் ஒரு மாணவி வேலை இழந்து விட்டால் என்ற ஒரு செய்தி மிகவும் எனக்கு அன்றைக்கி வருத்தமாக இருந்தது. இப்போ அந்த வருத்தம் வந்து திரும்பவும் இங்கே வந்து இப்போ சொல்லும்போது சிலர் சொல்கிறாங்க ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த அரசு மீது எனக்கு ரொம்ப கோபம் வருது. இது எதுக்கெல்லாமோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறீங்க, இதில் போய் மாணவர்களுக்கு ஒரு போஸ்டிங்கு 500 ரூபா, 4 போஸ்டிங் 2000 ரூபா வாங்குறீங்களே, கொஞ்சமாவது வந்து மனிதாபிமானத்தில் நடக்கக்கூடாதா என்று ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது. அதனால் தயவுசெய்து அரசு வந்து இதை பரிசீலிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 500 ரூபா மட்டும் வாங்கிட்டு எனி போஸ்டிங் அப்படி போகிற மாதிரி வைக்கணும். இதில் போய் வந்து நீங்கள் வந்து அப்படியே ரூபா வாங்கக்கூடாது. 2வது, மாணவர்கள் தயவுசெய்து எப்பாடுபட்டாவது புரட்டி அந்த எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு மாணவி போன தடவை வேலை கிடைக்காம போய் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாணவி வேலைக்கு போகலை. அது நினைக்கும்போது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்குது. அதனால் மாணவர்கள் எல்லாத்துலையும் சொல்கிறேன், தயவுசெய்து உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ, எங்கெங்கே கடனை வாங்கியாவது, வீட்டில் கோழி சேவல் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொண்டு போய் விற்றாவது நீங்கள் வந்து பணத்தை கட்டி எல்லாத்துக்கும் பணத்தை கட்டிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.